Honorable Sridharan. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் காணிகள் பாராதீனப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வரி சட்டங்களின் கீழ் நான் சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக காணிகள் பாராதீனப்படுத்தல் என்ற விடயத்திற்கு கீழ் வடக்கு கிழக்கிலே மலையகத்திலே தமிழர்களுடைய காணிகள் இன்றும் அவர்களுக்குரிய சொந்த நிலங்களாக வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு இடங்களில், கிழக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் இராணுவத்தை முழுமையாக வைத்துக்கொண்டு அபகரிக்கின்ற நிலப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. வலிகாமம் வடக்கிலே காணிகளை விடுவிப்பதாக குறிப்பிட்டு கொண்டாலும் கூட இதுவரை அந்த மக்களுடைய முழுமையான காணிகள் விடுவிக்கப்படாமல் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் பல்வேறு காரியங்களை, பல முன்னேற்றகரமான காரியங்களை ஆற்றியிருக்க முடியும் என்கிற எதிர்பார்ப்பு தமிழர்களிடம் இருக்கிறது, சர்வதேச சமூகத்திடம் இருக்கிறது. இன்று GS+ வரி சலுகைகள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டாலும் கூட அரசாங்கம் நல்லெண்ணங்களை இன்னும் சரியாக வெளிப்படுத்தவில்லை. சமாதான ரீதியான தீர்வுகளிலோ அரசியல் தீர்வுகளிலோ தன்னுடைய முன்னேற்றகரமான பாதைகளை அரசாங்கம் இன்னும் கொண்டு செல்லவில்லை என்கிற கேள்விகள் இன்று பல உலக நாடுகளிடமும் இருக்கின்றன. அதே போல தமிழர்களிடமும் தொடர்ந்து கடந்த 70 ஆண்டுகளில் எவ்வாறு இந்த நாட்டில் இருந்த அரசுகள் தமிழர்களை ஏமாற்றியதோ அதுபோல இப்பொழுது இருக்கின்ற அரசும் சமாதானம் பேசிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றுவதாகவே தமிழர்கள் கருதுகின்றார்கள். மிக முக்கியமாக இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே நல்லிணக்கபுரம் என்ற இடத்தில் ஒரு குறிப்பிட்ட அரச காணியை மட்டும் எடுத்து அதிலே 100 பேருக்கு வீடு கட்டி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய சொந்த நிலங்களில் சென்று அந்த மக்கள் இன்னும் குடியேறி வாழ்வதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆசியாவிலே ஒரு சிறந்த துறைமுகமாக இருக்கின்ற மயிலிட்டி துறைமுகம் இன்னும் தமிழர்கள் தங்களுடைய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு அந்த துறைமுகம் வழங்கப்படவில்லை. யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான மண்டைதீவு, நெடுந்தீவு, சரவணை போன்ற பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிற இராணுவத்தினர், கடற்படையினர் அங்கிருக்கின்ற நல்ல தண்ணீர் உள்ள மக்களுடைய பொது காணிகளை, அவருடைய சொந்த காணிகளை, தனியாருடைய காணிகளை இப்பொழுதும் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். இதுவரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இவ்வாறு வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 1,50,000 இராணுவத்தினர் இன்னும் குவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் முப்படைகளும், கடற்படை, இராணுவம், விமானப்படை, இந்த வகையிலே இவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த காணிகள் தமிழர்களிடம் கையளிக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே செல்கிறது. சமாதானம், நல்லிணக்கம், நல்ல உறவுகள் இருப்பதாக பேசப்பட்டாலும் கூட தமிழர்கள் இன்னும் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் திணறுகிறார்கள் என்பதை நான் இந்த சபையிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இரணைதீவு கிராமம், இரணைதீவு என்கிற தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த 90ஆம் ஆண்டிலே 340 குடும்பங்கள் அந்த கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இரணை மாதா நகர் என்கிற பகுதியிலே குடியேறினார்கள். அவருடைய குடியேற்றத்துக்கு பிற்பாடு இன்று அது 1000 குடும்பங்களாக அந்த குடும்பங்கள் மாறியிருக்கிறது. ஆனால் இன்று அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு 17 ஆண்டுகளாகியும் போக முடியாத ஒரு நிலை அந்த மண்ணிலே காணப்படுகிறது. பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக புறப்படுகிற பொழுது கடற்படை அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் தென்பகுதியிலே குறிப்பாக நீர்கொழும்பு பிரதேசங்களில் இருந்து கடற்தொழிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் அந்த இரணைதீவிலே வந்து குடியேறி இருந்து அவர்கள் கடற்தொழிலில் ஈடுபடவும், கடல் வளங்களை அள்ளி செல்லவும் கடற்படையினால் அவர்களுக்கு பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த மண்ணை சொந்த இடமாக கொண்ட தமிழர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே சென்று தங்களுடைய தொழிலை செய்வதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கப்படவில்லை. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் அந்த இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் கூட எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இதேபோல பரவிப்பாஞ்சான் கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியில் இருக்கின்ற ஒரு காணி, இந்த கிளிநொச்சியினுடைய இதய பகுதியாக இருக்கிற பரவிப்பாஞ்சானில் முன்னொரு காலத்தில் சில காணிகளில் ஒரு 1-2 காணிகளில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை தலைமைச் செயலகம், சமாதான செயலகம் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்காக அந்த அயலிலே உள்ள தமிழ் மக்களுடைய அனைத்து காணிகளையும் இராணுவத்தினர் இப்பொழுதும் தங்களுடைய வசம் வைத்திருக்கிறார்கள். அங்கு பெரிய இராணுவ முகாம் இல்லை. கொஞ்சம் 1-2 இராணுவத்தினர் இருப்பதற்காக அந்த நிலங்களை விடுவிக்காமல் தொடர்ந்தும்
இராணுவத்தினர் அந்த நிலங்களை வைத்திருப்பது, அந்த மக்கள் அகதிகளாக கண்ணீரோடு அயலவர் வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரவிப்பாஞ்சான் காணி தொடர்பாக எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட நேரடியாக சென்று பார்வையிட்டும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரோடு தொடர்பு கொண்டு கேட்டும் இதுவரை அந்த காணி அந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. அதே நேரம் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு சொந்தமான காணி கிட்டத்தட்ட 4 ஏக்கர் காணிகள் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய கட்டடங்கள் அமைக்கப்பட்டது. நான் அந்த கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய அதிபராக இருக்கிற பொழுது 3 கட்டிடங்கள் யுனிசெஃப் நிதியுதவியோடு யுஎன் ஹேபிட்டாட் நிறுவனம் அந்த கட்டிடங்களை அமைத்திருந்தார்கள். அந்த கட்டிடங்களுக்கான அத்திவாரங்கள் இடப்பட்டிருந்தது. அத்திவாரங்கள் இடப்பட்ட நிலையில்தான் இடப்பெயர்வு ஏற்பட்டு மக்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் சென்று அவர்கள் மீள்குடியேறி வருகிற பொழுது அந்த அத்திவாரங்களுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி இப்பொழுது இராணுவத்தினர் அதனை முகாமாக வைத்திருக்கிறார்கள். 2500 பிள்ளைகள் படிக்கின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு கட்டட வசதிகளோ தரம் ஒன்றிலிருந்து காப்போத்த உயர்தரம் கணித விஞ்ஞான பிரிவு வரையும் உள்ள அந்த 2500 பிள்ளைகளும் கற்பதற்கான இடவசதி இல்லாமல் திணறுகின்ற ஒரு பெரிய பாடசாலையாக அந்த பாடசாலை இப்பொழுது காணப்படுகின்றது. அந்த காணி இந்தா விடுவிக்கப்படுவதாகவும் கடந்த 8ஆம் தேதி இந்த நல்லாட்சி அரசு பதவியேற்ற 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் வகையிலே ஜனாதிபதி விடுவிப்பார் என்ற செய்திகள் கூட பத்திரிகைகளில் வந்திருந்தது. ஆனால் நல்லாட்சி ஜனாதிபதியும் பெறவில்லை, நல்லாட்சியும் விடுவிக்கவில்லை. மக்கள் இப்பொழுதும் அந்த காணிகள் கிடைக்காமல் பாடசாலை மாணவர்கள் கற்பதற்கேற்ற வசதி இல்லாமல் திணறுகிறார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட நேரடியாக சென்று அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார். காணிகளை விடுவித்து தருவதாக குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதுவரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இது ஒரு இலங்கையிலே தங்களுடைய சொந்த நிலத்தில் இந்த மக்கள் இருந்து வாழ்வதற்கு, படிப்பதற்கு, உழைப்பதற்கு முடியாமல் வாழுகின்ற ஒரு சூழல் வேறு எங்குமல்ல எங்களுடைய இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிக கூடிய அளவிலே காணப்படுகிறது. இராணுவத்தினரை இதுவரை எந்த இராணுவம் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. 1,50,000 இராணுவத்தை வைத்துக்கொண்டு ஒரு வகையான கட்டமைக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்குள் தமிழர்கள் இன்றும் அங்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள். அங்கு கடந்த வாரம் கூட கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய திருவியாறு பகுதியிலே 2 இளைஞர்கள், முன்னாள் போராளிகள், பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இரவு 12 மணி அளவில் கதற இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை என்ன ஆனார்கள், விடுதலை செய்யப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது கூட தெரியாது. அதனை விட இன்று வவுனியாவிலே காணாமல் போன பிள்ளைகளுடைய கணவன்மாருடைய உறவுகள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். அரசாங்கம் பாராமுகத்தோடு இருக்கிறது. இவர்களுடைய கண்ணீர் இந்த அரசாங்கத்தை சும்மா இருக்க விடாது. இந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவன்மார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்த குடும்பம் இன்று தெருவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய சூழல் இப்பொழுது அவருடைய அந்த உண்மை முகங்கள் மெல்ல மெல்ல வெளியிலே வர தொடங்குகிறது. சமாதானமும் இந்த நாட்டிலே கிடைப்பதாக தென்படவில்லை. தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்குவதாக குறிப்பிட்டாலும் கூட அரசியல் தீர்வுக்கான எந்த பச்சை கொடிகளையும் நாங்கள் காண முடியவில்லை. ஆகவே இந்த நாட்டில் தமிழர்கள் ஏன் இவ்வாறு செய்யப்படுகின்றார்கள்? இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசு தலைவர்கள் ஏன் உங்களால் ஒரு நல்லெண்ணத்தை, நல்ல சிந்தனையை இந்த நாட்டிலே முன்வைக்க ஏன் முடியவில்லை என்பதைத்தான் நான் இந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு கிராமம் இன்றைய தினம் ஜனாதிபதி முல்லைத்தீவுக்கு செல்வதாக இருந்தது. அங்கே பெய்த கடும் மழை காரணமாக அல்லது மப்பும் மந்தாரம் காரணமாக அவர் சென்ற விமானம் இறங்க முடியாமல் திரும்பியதாக கேள்வி. ஆனால் இன்று இராணுவத்தினரால் அந்த கேப்பாப்புலவு கிராமத்தில் இருந்த மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜனாதிபதியிடம் இங்கே இராணுவத்தினர் வருவார்கள் போவார்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடாது, நீங்கள் இங்கே சுதந்திரமாக இருப்பதாக குறிப்பிட வேண்டும். காணி சம்பந்தமாக, கேப்பாப்புலவு காணி சம்பந்தமாக நீங்கள் எதுவுமே அவரிடம் கேட்கக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இயற்கை கூட அந்த அச்சுறுத்தலை தான் உள்வாங்கிக் கொண்டதாலோ என்னவோ ஜனாதிபதியை அந்த இடத்தில் இறக்க விடாமல் செய்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நாட்டிலே ஒரு வகையான அச்சுறுத்தல், ஒரு வகையான பயமுறுத்தல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சமாதானம் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே அமைச்சர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார்கள், உலகம் எங்களை அங்கீகரித்திருக்கிறது, உலகம் எங்களுக்கு நல்ல பச்சை கொடி காட்டுகிறது என்று. அந்த உலகம் அங்கீகரிப்பதற்கும் பச்சை கொடி காட்டுவதற்கும் ஒரு மாற்றம் வேண்டி தமிழர்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அதே தமிழர்களுடைய பிரச்சனைகள் இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. அதே தமிழர்களுடைய வேண்டுகைகள் இன்று கேட்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பல அரச பண்ணைகளை இராணுவத்தினர் நடத்தி வருகிறார்கள். வட்டக்கச்சியில் இருக்கிற அரசினர் விவசாய பண்ணை,
தேராவில் இருக்கின்ற ஒரு அரசுக்கு சொந்தமான காணியை பண்ணையாக இராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள். அதே போல சாந்தபுரத்திலே ஒரு பெரிய அரசுக்கு சொந்தமான நிலத்திலே பண்ணையை இராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள். முழங்காவில் கஜித்தோட்டம், முக்கம்மன் தென்னந்தோட்டம் போன்றவையெல்லாம் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. பல ஆயிரம் ஏக்கர் விஸ்தீர்ணங்கள் கொண்ட இந்த தென்னந்தோட்டங்கள், பண்ணைகள் ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த பண்ணைகளை நடத்தியிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இராணுவத்தினர் சிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் அவருடைய இராணுவ பிரிவின் ஒன்றூடாக சிலருக்கு அங்கே வேலைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் பல இளைஞர்கள், முன்னாள் போராளிகள் இன்று வேலை இல்லாமல் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வேலை வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆகவே இந்த பண்ணைகள், குறிப்பாக 220 ஏக்கர் விஸ்தீர்ணம் கொண்ட வட்டக்கச்சி அரசினர் விவசாய பண்ணையை அரசாங்கத்திடம், வடக்கு மாகாண சபைக்கு சொந்தமான அந்த பண்ணையை மாகாண விவசாய அமைச்சிடம் கையளிப்பதன் மூலம் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அந்த பண்ணையிலே வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே காணப்படுகின்றது. இந்த மண்டலே பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறோம், பல தடவைகள் இது தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரை அரசாங்கத்தால் ஒரு நல்லெண்ணமாக அந்த பண்ணைகள் விடுவிக்கப்படவில்லை. அது இராணுவ தளங்களாக, இராணுவ முகாம்களாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக அங்கே இருக்கின்ற பல இளைஞர் யுவதிகள் இதுவரை வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசுகிற பொழுது இந்த வரிகளுக்கூடாக வருகின்ற இந்த விடயங்களில் ஆனையிறவு உப்பளத்தை நான் இந்த வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறுகிற பொழுது கூட நான் கேட்டிருந்தேன். ஆனையிறவு உப்பளத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசத்தினூடாக அந்த உப்பளத்தை இயக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று, அதனூடாக அதை தனியாருக்கு விற்காமல் அதை சங்கங்களூடாக, பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினூடாக அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அங்கிருக்கின்ற பல இளைஞர் யுவதிகளுக்கு, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாக்கப்படும். ஆகவேதான் அந்த உப்பளம் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். வெறுமனே நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வரிகளுக்கூடாக நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பற்றி பேசுவதற்கு அப்பால் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த உப்பளங்கள், அது மாந்தையில் இருக்கின்ற, மன்னாரில் இருக்கிற உப்பளம், ஆனையிறவு உப்பளம், இவை அந்தந்த பகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கூடாக வழங்கப்படுகிற பொழுது அந்த மக்கள் அந்த சங்கங்களுக்கூடாக தங்களுடைய வருமானங்களை பெறுவதோடும் அங்கு இருக்கின்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நான் இந்த இடத்திலே சம்பந்தப்பட்ட குறிப்பாக நிதியமைச்சரிடம் வினயமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். பல கட்டுமான வேலைகள் இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது வடக்கு கிழக்கிலே இராணுவத்தினர் தான் பல வீடுகளை அமைத்தால் என்ன, மீள்குடியேற்ற அமைச்சு கூடாகவும் சரி, அல்லது அவர்கள் பல வீதிகளை அமைக்கின்ற வேலைகளில் கூட கடற்படையினர் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அங்கே பல ஒப்பந்தக்காரர்கள் தமிழர்களாக இருந்தும் கூட இந்த இராணுவம் கடற்படையினர் பயன்படுத்தப்படுவது, நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு படையணிகள் இந்த வீதிகள் திருத்துதல், வீடுகளை கட்டுதல் போன்ற பணிகளில் வைத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் இன்னும் 2 நிமிடங்கள் படையினருடைய இருப்பை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் இந்த வேலையை செய்கின்றதா, அல்லது படையினரை வைத்துக்கொண்டே ஒரு வகையான இறுக்கமான ஒரு பாதுகாப்பை அந்த நிலத்தில் மேற்கொள்வதற்கு, தமிழர்களை தொடர்ந்தும் ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள் வைத்திருப்பதற்கு, இராணுவ பிரசன்னத்துக்கு நடுவில் வைத்திருப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்கிற சந்தேகம் இன்று அந்த மக்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே சமாதானம் இல்லாமல் தீர்வுகளும் எங்கோ தள்ளி செல்லப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் இராணுவத்தினுடைய பிரசன்னங்களும் இராணுவ நடவடிக்கைகளும் நாளாந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகள், அவருடைய சிறையில் இருக்கின்ற கைதிகளுடைய விடுதலையோ அல்லது இன்று காணாமல் போனவர்களுக்காக உண்ணாவிரதமிருந்து கண்ணீர் விடுகிற உறவுகளுடைய அவர்களுக்கான நீதியோ, அல்ல இந்த நாட்டிலே மீள குடியேறுவதற்காக சொந்த நிலங்களை விட்டு தங்களுடைய உறவினர் நண்பர் வீட்டில் இருப்பவர்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கோ அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. ஆகவே சமாதானம் என்பதும் இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு என்பதும் எட்டாக்கனியாக சென்று கொண்டிருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். இந்த அரசாங்கம் தமிழர்களை ஏமாற்றுகிறது. நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கின்ற எந்த ஒரு சிங்கள தலைவர்களோ அல்லது சிங்கள அமைச்சர்களோ ஒரு நேர்மையான இதய சுத்தியுடன் கூடிய ஒரு சமாதான தீர்வு பற்றி அவர்கள் பேசவில்லை. அவர்கள் யாரும் வாய் திறப்பதில்லை. அவர்கள் வெறுமனே தங்களுடைய அரசை காப்பாற்றுவதில், தங்களிடம் இருக்கின்ற UNP SLP 2 கட்சிகளுடைய இணைந்த அரசை காப்பாற்றுவதற்காக இன்னொருவரை பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் ஒரு நிலையான சமாதானத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எட்டுவதில் யாருக்கும் இதய சுத்தியான எண்ணங்கள் இருப்பதாக இன்று எங்களுக்கு தென்படவில்லை. ஆகவே இது ஒரு காலம்
கரைந்து செல்லுகின்ற, காலம் கடந்து செல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலத்தை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்த தவறுகிறது. இது தமிழ் மக்களை இன்னும் வேதனையான அல்லது அவர்கள் மீண்டும் ஒரு அழிவு பாதைக்குள் அவர்களை இட்டுச் செல்லுகின்ற சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் இட்டுச் செல்வதாகவே நாங்கள் கருதுகின்றோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே,